குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம எசேக்கியேல் புஸ்தகத்தில் வந்து 4வது கிளாஸ் விக்கிரக ஆராதனை குறித்தும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம போன கிளாஸில் சொல்லியிருந்தோம். அதை குறித்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜெபிச்சுக்கலாம். கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நேரத்தை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு நேரமாக அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பலவீனங்களை கடந்து எங்களோடு கூட கிரியை செய்யக்கூடிய பலமான வல்லமையான கர்த்தர் நீர். கர்த்தாவே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்றது வந்து எசேக்கியேல் 8வது அதிகாரம், அப்புறம் 14வது அதிகாரம். அந்த 2 அதிகாரத்தையும் முதல்ல பார்த்துட்டு அப்புறமா வந்து 9வது அதிகாரம் மற்றும் 10வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ 8வது அதிகாரத்தில் வந்து எசேக்கியேல் ஆனவன் ஆவியிலே ஒரு தரிசனத்தை காண்பதற்காக கர்த்தரினால் எருசலேமுக்கு எடுத்து செல்லப்படுகிறான். ஸோ எசேக்கியேல் எங்கே இருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் வந்து சிறையிருப்பில் கேபார் நதி அண்டையே சிறையிருப்புக்கு எடுத்து செல்லப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்ய கர்த்தரினால் அழைக்கப்பட்டவன் தான் இந்த எசேக்கியேல். ஸோ இந்த இடத்துல வந்து கர்த்தர் எசேக்கியேலை ஒரு தரிசனத்துக்காக அவனுடைய ஆவியிலே எருசலேமில் உள்ள ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு போவார். ஸோ அதை குறித்த அது வசனங்கள் தான் 8வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 2வது வசனம். 6ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டிலே உட்கார்ந்திருந்த பொழுதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருந்த பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்னி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவர் இடுப்புக்கு கீழெல்லாம் அக்னியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. கை போல தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வட திசைக்கு எதிராக உள்ள உள்வாசனின் நடையிலே விட்டார். ஸோ இப்போ இங்கே எருசலேம் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலயம். இந்த ஆலயம் வந்து சாலமோனினால் கட்டப்பட்ட அந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய அந்த விக்கிரக ஆராதனையை கர்த்தர் வந்து அணுவாக அதே சமயத்தில் ஆழமாகவும் எசேக்கியேலுக்கு காண்பிச்சிருப்பார். 8வது அதிகாரத்தில் எசேக்கியேல் அந்த ஆலயத்துக்கு வந்த பின்பு 5வது வசனத்தில் வடக்கே பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற ஒரு விக்கிரகத்தை கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார். ஸோ இது கேட்டுக்கு மேலேயே இருக்குது, ரைட். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 6வது வசனம் கடைசியாக, இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னும் காண்பாய். ஸோ வாசலில் பார்த்தது அந்த ஒரு எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். நான் உனக்கு இன்னும் அதிகமான அருவருப்புகளை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனத்துக்கு அவனை கர்த்தர் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம பார்க்குறோம், மனுபுத்திரனே நீ சுவரிலே துவாரம் இடு என்றார். ஸோ அந்த சுவரில் வந்து எசேக்கியேல் ஆனவன் துவாரம் இடுகிறான். துவாரமிட்டு உள்ளே போய் பார்த்தபோது 10வது வசனத்தில் சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரிலே சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தன. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11வது வசனத்தில் இஸ்ரவேல் வம்சத்தார் மூப்பரிலே 70 பேர் அவனவன் தன் கையிலே தூப கலசத்தை பிடித்து கொண்டு அதற்கு முன்பாக நிற்கிறார்கள். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், 13வது வசனத்தில், பின்னும் அவர்கள் செய்கிற அதிக வெறுப்புகளை காண்பாய் என்று அவருடனே சொல்லி, இப்போ 14வது வசனத்தில்
கர்த்தருடைய ஆலயத்தின் வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். முதல்ல வடக்கு வாசலில் பார்த்த அந்த எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம், இன்னும் அதிகமான அருவருப்புகளை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்தில் 70 மூப்பர்கள் சகல விதமான ஊரும் பிராணிகளை விக்கிரகங்களாக சுவரிலே சித்திரமிட்டு ஒவ்வொருத்தர் கையிலையும் தூப கலசத்தை கொண்டு அதுக்கு தூப கலசத்தை காமிச்சு துதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தில். அதை தாண்டி போனால் 14வது வசனத்தில் ஸ்திரீகள் எல்லாம் தம்மூசுக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கர்த்தர் சொல்கிறார், இன்னும் அதிகமாக காண்பாய் அப்படின்னு 15வது வசனத்தில் சொல்லிவிட்டு 16வது வசனத்தில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 25 புருஷர்கள் தங்களுடைய முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கு காண்பிச்சிட்டு கீழ் திசைக்கு திரும்பினவர்களாக கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஸோ இந்த அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விக்கிரக ஆராதனை எப்படி இஸ்ரவேல் வம்சத்தாரை ஆக்கிரமித்திருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். முதல்ல வாசலில் இருந்தது, அது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் தான், ரைட். அதுக்கப்புறம் பார்த்தா யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த 70 மூப்பர்களுடைய விக்கிரக ஆராதனை. கொஞ்சம் தாண்டி போனால் இந்த ஸ்திரீகள் தங்களுடைய உணர்வுகளினால் விக்கிரகத்திற்காக துக்கித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ வெளியில் கேட்டில் இருக்கிறது, அப்புறமா யாருமே தெரிய மாட்டாங்க, யாருக்குமே தெரிய போகிறதில்லன்னு நான் பண்ணுறது, கொஞ்ச நேரம் பார்த்தா அது என்னுடைய உணர்வுகளை ஆக்கிரமித்து கடைசியாக பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு தன்னுடைய முதுகை காமிச்சிட்டு 25 பேர் சூரியனை நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரின்சிபலை நம்ம பார்க்குறோம். எப்படி இருக்குன்னா, முதல்ல வெளியில் இருக்கிறது, அப்புறமா நான் மறைச்சி செய்கிறது, அப்புறமா என்னுடைய உணர்வுகளை ஆக்கிரமிக்குது, கடைசியாக கடவுள்கிட்ட இருந்தே என்னைய எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ இந்த தேவனுடைய ஆலயம் இவ்விதமான அருவருப்புகளை கொண்டு இருக்கிறது தான் 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஸோ எது விக்கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கருத்தளவில் இருக்கலாம் விக்கிரகம், அப்படி இல்லைன்னா உறவு முறையில் கூட விக்கிரகம் இருக்கலாம். கணவன் ஒரு விக்கிரமாக மாறிடலாம், இல்லை மனைவி என்னுடைய ஐஸ்வர்யம், சதா பிள்ளைகளுடைய பெருமையை பேசிகிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் கர்த்தருடைய இடத்தை நிரப்பக்கூடிய வகையில் அவங்க விக்கிரகங்களாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதங்களில் விக்கிரகங்கள் இருக்கலாம். ஏன் என்னுடைய கம்ஃபர்ட்ஸ் கூட ஒரு சில நேரங்களில் விக்கிரகமாக இருக்கலாம். நான் எதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதுவும் கூட என்னுடைய விக்கிரகமாக இருக்கலாம். மற்றவங்க என்னைய மேன்மையாக பேசுகிறது கூட ஒரு விக்கிரகமாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த அதிகாரத்திலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா 14வது அதிகாரத்துக்கு போகலாம். அந்த அதிகாரத்தில் என்னென்னா, மூப்பர்களில் சிலர் எசேக்கியேலுடைய வீட்டுக்கு வராங்க. இஸ்ரவேலுடைய மூப்பர்களில் சிலர் என்னிடத்தில் எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுப்புத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா அப்படின்னு கேட்குறார். இங்கே என்ன நடக்குது? மூப்பர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எசேக்கியேல்கிட்ட வராங்க. பட் ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குது? விக்கிரகங்கள், ரைட்டு. கர்த்தர் கேட்குறாரு, உன்னுடைய இருதயத்தில் அவ்வளோ விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட நீ முன்னாடி நிற்கிறியே, நான் உனக்கு பதில் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. சம்டைம்ஸ் நம்ம சபைக்கு வரும்போது இப்படி கூட இருக்கலாம். என்னுடைய இருதயத்தில் அநேக விக்கிரகங்கள் இருக்கலாம். அந்த விக்கிரகங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கர்த்தருக்கு முன்பாக மதச்சார்பளவில் நான் அவருடைய வார்த்தையை கேட்குறதுக்காக நிற்கும்போது கர்த்தர் கேட்குறார், உனக்கு ஏன் நான் வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறார், ரைட். ஸோ இந்த ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள். ஏற்கனவே கர்த்தர் ஆலயத்துக்கு எசேக்கியேலை எடுத்துகிட்டு போய் காமிச்சு எசேக்கியேலை கூட்டிகிட்டு வந்திருக்காரு.
அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆழமான அருவருப்புகளை நம்ம பார்த்தோம் 8வது அதிகாரத்தில். இங்கே மூப்பர்கள் இப்படி இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை திரும்பச் சொல்லி அழைக்கிறார். பிள்ளைகளே, ஒருவன் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்று நான் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். 1 யோவான் 2:1. பாவம் செய்வானாகில், ரைட், நீதிபரராகி இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஸோ பாவத்தை அறிக்கையிடுகிறது அப்படின்றது ஒளியில் நடக்கிறதுக்கு சமானமாகும். ரைட், அந்த நீதியுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் நம்மளை சகலவிதமான பாவங்களிலிருந்து சுத்திகரிக்க, எல்லா அநியாயத்தையும் நீக்க காத்து கொண்டிருக்கிறார். ஸோ இவங்க பாவங்களில் நிரம்பி இருக்காங்க. சிறையிருப்புக்கு வந்த பிறம்பு கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்குது? மனம் திரும்பு. அதுதான் எசேக்கியேல் 14வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திரும்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஸோ அப்படி இவங்க திரும்பலைன்னா என்ன ஆக போகுது? நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புன்றதை விட அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? சுத்திகரிப்பு அப்படின்னு பார்க்கலாம். தங்கத்தை அக்னியில் வைக்கிறது தங்கத்தை சுத்தப்படுத்துதான். அதை நம்ம நியாய தீர்ப்பாக பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா தங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாசுகளை நீக்கிறதுக்காக கர்த்தர் செய்யக்கூடிய சுத்திகரிப்பின் காரியமாக இருக்கிறதுன்றது கூட நம்ம பழைய கிளாஸஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த ஆழமான விக்கிரகத்தை கொண்டிருந்த இஸ்ரவேலர்களை மனம் திரும்புகள் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஸோ இதில் முக்கியமாக 3 வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எசேக்கியேல் 14வது அதிகாரம். ஸோ அது 14 பாருங்கள். இதில் ஒரு பியூட்டிஃபுல் வேர்ஸ் இருக்குது. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ்ரவேலுடைய பாவம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அளவு கடந்து போயிடுச்சு. ஸோ கர்த்தர் அந்த பாவத்தை விசாரிக்க வரும்பொழுது யோபு, தானியேல் மற்றும் நோவா இருந்தால் அவங்களுடைய நீதியில் அவங்கள மட்டும்தான் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றார். இதே வசனத்தை 3 தடவை சொல்கிறாரு. 14, 18 பாருங்கள். அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும். அப்புறம் 14, 20 பாருங்கள். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும். ஸோ அந்த அளவுக்கு ஆழமாக இஸ்ரவேல் வம்சத்தார்கள் இந்த விக்கிரகத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஸோ ஆபிரகாமை போல் நம்ம மன்றாட முடியாது. அந்த இடத்துல 10 நீதிமான்கள் இருந்தா, 20 நீதிமான்கள் இருந்தா. ஸோ அப்போ என்ன சொன்னார் கடவுள்? அந்த தேசத்தை முழுவதும் சோதோமையும் கொமோராவையும் நான் நியாயம் தீர்க்காமல் விட்டுடுறேன் அப்படின்னார். ரைட்? ஏன் நியாயம் தீர்க்க மாதிரி ஆயிடுச்சு? ஏன்னா அங்கே இருந்தவங்க சொற்பமான ஜனங்கள். அவங்களுடைய நீதியில் அவங்கள மட்டும்தான் காப்பாற்றிக்க முடிஞ்சது. அதுவே தேவதூதர்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த பாவத்தின் அருவருப்புகளினால் லோத்துவும் பாதிக்கப்பட்டிருந்தான். லோத்துவோட மனைவியினுடைய இருதயம் அங்கே இருந்ததுனால அவள் உப்பாக மாறிட்டா அப்படின்றதையும் நம்ம பழைய ஏற்பாடுகளில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ஒஸ்டான சொசைட்டியில் நோவா இருந்தானா, நோவா பேழையை கட்டி எல்லாரையும் கூப்பிட முடியாது, யாரும் வரப்போகிறதில்ல அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. யோபு பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைங்களுக்கு சதா பலியிட்டுக்கிட்டு இருப்பான். ஒருவேளை இவர்கள் பாவம் செய்தால், ரைட், அதுவும் இருக்காது. ஸோ தானியேல் ஜெபத்தில் இறங்கினாலும் ஒன்றும் முடியாது அப்படின்றத தான் காமிக்கிறார். ஸோ 8வது வசனம், 8வது அதிகாரம் மற்றும் 14வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னா, எசேக்கியேல் இந்த இஸ்ரவேல் புத்திரர்களின் அருவருப்புகளையும் அந்த அருவருப்புகளின் ஆழத்தையும் கர்த்தர் தெள்ள தெளிவாக காமிக்கிறார். இது ஏன் காமிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நியாய தீர்ப்பினால் வரக்கூடிய அந்த சுத்திகரிப்பு கர்த்தர் நீதியான முறையில் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் புரிந்து கொள்வதற்காக எசேக்கியேலுக்கு இதை காண்பிக்கிறார். ஸோ இப்போ கடைசியாக கிளாஸினுடைய முடிவில்
9வது அதிகாரத்தையும் 10வது அதிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 9வது அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியாய தீர்ப்பு. 10வது அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய மகிமையானது நேபுகாத்நேச்சர் இஸ்ரவேலை அழிப்பதற்கு முன்பாகவே அந்த ஆலயத்திலிருந்து விட்டு வெளியே சென்றது, பரலோகத்துக்கு சென்றது. அந்த ஒரு சீன் தான் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ 9வது அதிகாரத்தில் இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய இந்த அருவருப்புகளெல்லாம் காமிச்ச பின்பு கர்த்தர் கிட்டத்தட்ட 6 பேர் சங்கரிக்கும் ஆயுதங்களை பிடித்து கொண்டு வர கடவர் அப்படின்றார். ஸோ 2வது வசனம் பாருங்கள், 9வது அதிகாரம். இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்தபடி உயர்ந்த வாசலின் வடக்கு வழியில் இருந்து வந்தார்கள். ஸோ இந்த 6 பேரும் சங்கரிக்கிற ஆயுதத்தோடு நிற்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் சணல் நூல் தரித்த ஒருத்தர் கையில் என்ன வச்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கனுடைய மை தன் அறையிலே கணக்கனுடைய மை கூட்டை வைத்திருந்த ஒருவன் இருந்தான். ஸோ ஒரு மையை வச்சுருக்கார். ஸோ கர்த்தர் சொல்கிறாரு அந்த நபர்கிட்ட யாரெல்லாம் இந்த பாவத்துக்காக துக்கித்து அழுகிறாங்களோ அவங்களுடைய மேலே ஒரு மார்க் போட சொல்கிறார். ரைட். ஸோ 4வது வசனம், கர்த்தர் இந்த மை வச்சுருந்தவனை பார்த்து, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களுடைய நெற்றியில் ஒரு அடையாளம் போடு என்றார். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்? கர்த்தருடைய சங்கரிப்பு ரொம்ப ரேண்டமாக இல்லை. கர்த்தருடைய சங்கரிப்பு ஏனோ தானோன்னு இல்லை. கர்த்தருடைய சங்கரிப்பு எப்படி இருக்குன்னா நிதானமாக இருக்கிறது. நீதிமான்களுக்கு அந்த சங்கரிப்பு அவங்க மேலே விழுகலை அப்படின்றத காமிக்கிறார். ஸோ 1 பேதுரு 1:5 என்ன போட்டிருக்கு? நாம் கர்த்தருடைய வல்லமையினால் காக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஒரு நாள் அந்த ராப்சர் நடக்க போகுது. இயேசு கிறிஸ்துவானவர் வானத்திலே தோன்றி மீகாவேல் என்கிற தூதன், தேவதூதன் எக்கால சத்தம் இடும் பொழுது இந்த சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வரும். ரைட். ஸோ 2 தீமோத்தேயு 2:19 கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அறிவார். ரைட். ஸோ நியாய தீர்ப்பு கடைசியில் உபத்திரவ காலத்தில் சபைக்கு மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நியாய தீர்ப்பு சபைக்கு கிடையாது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அறிவார். ஸோ சபையானது நியாய தீர்ப்பு அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும். அதனுடைய ஒரு நகலை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ரைட். அந்த நகரமானது அழிக்கப்படும் பொழுது யார் காக்கப்படுறாங்க? கர்த்தருடைய ஜனங்கள். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ 2வது என்னென்னா, ஈவன் இந்த அந்தகார நேரங்களிலும் கூட கர்த்தருக்கு உண்மையான உள்ள மீதியானவர்கள் இருக்கிறார்கள். ஸோ எலியா என்ன சொன்னால், நான் மட்டும்தான் இருக்கேன். இல்லைப்பா, உனக்கு சர்ப்ரைஸாக நான் ஒரு நியூஸ் சொல்கிறேன். 7000 ஜனங்கள் பாகாலை வணங்காத ஜனங்கள், என்னை சார்ந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். ஸோ நம்ம நினைக்கலாம், இந்த கோயம்புத்தூரில் இல்லை இந்த இந்தியாவில் இல்லை இந்த உலகத்தில் அருவருப்பு நிறையா போயிருக்குன்னு. கர்த்தருடைய ஜனங்கள் கண்டிப்பாக அவரை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அந்த ஜனங்களை காக்கக்கூடியவராக கர்த்தர் இருக்கிறார். ஸோ நம்ம கர்த்தருடைய அடையாளம் பெருசு அப்படின்றத நம்ம கருதணும். இந்த உலகத்தினுடைய அங்கீகரிப்பை காட்டிலும் கர்த்தருடைய அடையாளம் நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். ரைட். ஸோ இன்றைக்கி கர்த்தருடைய அடையாளம் அப்படின்றது என்ன? எபேசியர்கள் 1:13 என்றைக்கு நம்ம சுவிசேஷத்தை கேட்டு, அந்த சத்தியவசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியினால் அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அது நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். ஸோ இது எபேசியர்கள் 1:13. ஸோ இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் அவரினால் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். எபேசியர்கள் 4:30. ரைட். ஸோ ரொம்ப முக்கியம்.
ஸோ ஒரு சில பேர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. இல்லை. ஸோ அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம் என்ன? 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவரே அச்சாரமாக நமக்கு இருக்கிறார். ரைட். ஸோ அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ரைட். நம்ம சரீரம்ன்றது என்னது? 1 கொரிந்தியர் 3:16 ஆலயம். இந்த ஆலயத்தில் பார்த்த அருவருப்புகள் நம்மளுடைய சரீரத்தில் வரலாம். ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கேட்டில், அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி, அப்புறம் அது நம்மளுடைய உணர்வுகளை ஆக்கிரமிச்சிடுது. கடைசியில் பார்த்தா கர்த்தர்கிட்ட எடுத்துகிட்டு போயிடுது. இந்த ஒரு ப்ரொக்ரெஷனை தான் 8வது அதிகாரத்தில் பார்த்தோம். சபைக்கு உள்ளே வரலாம், ஆனால் இருதயத்திலே விக்கிரகங்களை கொண்டிருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை தான் எசேக்கியேல் 14வது அதிகாரத்தில் பார்த்தோம். ஸோ அந்த நியாய தீர்ப்புன்னு வரும்பொழுது கர்த்தர் எப்படி செயல்படுறாரு? கர்த்தருடைய ஜனங்களை அவர் காக்கிறார். இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க? ஐயோ நான் பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்காரல. பாவத்தை பார்த்து பெருமூச்சோடு துக்கித்திருந்த ஜனங்கள். ஸோ முடிவில் எசேக்கியேல் 10வது அதிகாரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்திலிருந்து தேவனுடைய மகிமை விட்டுட்டு போகுது. ஸோ 10வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை பார்க்கலாம். இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தின் இந்திர நீல இரத்தினம் போல் இருந்த சிங்காசன சாயலின ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன்களின் கீழ் இருக்கிற சக்கரங்களின் நடுவிலே பிரவேசித்து கேருபீன்களின் நடுவிலே இருக்கிற அந்த அக்னி தழலை உன் கையின் நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். இந்த அக்னி தழல் தான் ஏசையாவை நான் அவனுடைய நாவை சுத்தப்படுத்தினது. ஆனால் அதே அக்னித்தழல் எருசலேமுக்கு எப்படி ஆச்சு? நியாய தீர்ப்பாக மாறிடுச்சு. எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறவங்கள இந்த அக்னி தழல் என்ன பண்ணுது? சுத்தப்படுத்துது. எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லாமல் மனம் திரும்பாமல் இருக்கவங்களுக்கு இந்த அக்னி தழல் என்னவாகுது? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக முறிகிறது. ஸோ கர்த்தருடைய மகிமை, இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். 4வது வசனம், கேருபீன்களின் மேலே இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற் படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினால் நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. அப்புறம் 18வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து என் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்பட்டு போகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலில் போய் நிற்க இஸ்ரவேலில் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல எதுக்கு இருக்கணும்? இவ்வளவு அருவருப்புகளை கொண்ட அந்த இடத்துல. ரைட். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சில அப்ளிகேஷன் நமக்கு ரொம்ப முக்கியமாக படுது. 1 சாமுவேல் 4:21 கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் தேசத்தை விட்டு போயிற்று. இன்னைக்கு அந்த கர்த்தருடைய பெட்டியை ஒரு போரில் ஜெயிக்கக்கூடிய அடையாள சின்னமாக பயன்படுத்தினாங்களே தவிர அவருடைய பிரசன்னமாக பயன்படுத்தலை. ஸோ பெலிஸ்தர்களுக்கு நடுவிலே அந்த கர்த்தருடைய பெட்டியை ஒரு அடையாள சின்னமாக நம்ம எப்படி கழுத்தில் போட்டிருக்க கிராஸ் மாதிரி பயன்படுத்தினாங்க. ஸோ அந்த போரில் தோற்று பொழுது கர்த்தருடைய மகிமை வெளியே போயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஏலியினுடைய பேரனுக்கு என்ன பேர் வச்சா? இக்கபாட் அப்படின்னு பேர் வச்சா. மாறாக மோசேயை பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 33வது அதிகாரம் 12வது வருஷத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு கூட வராதிருந்தால் நான் இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போக மாட்டேன். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் வெளியே போனதுக்கு காரணம் அவர்கள் செய்த அருவருப்பு. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய சரீரமாகிய சபையிலும் சரி, நம்மளுடைய சரீரத்தை விட்டு போக மாட்டார், நம்மோடு கூட இருப்பார். ஆனால் அவரை நாம் துக்கப்படுத்தலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:19 என்ன பண்ணலாம்? அவரை நாம் அவிழ்த்தலாம். ரைட்.
ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை அந்த ஆலயத்திலேருந்து விட்டுட்டு போகிறத பார்க்கும் பொழுது நமக்கு என்ன பாடம் தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமானவர். ரைட். ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா, இஸ்ரவேல் ஆலயம் விக்கிரகத்தால் நிரம்பியிருக்கிறது. 8வது அதிகாரம். அந்த மூப்பர்கள் அவர்களுடைய இருதயத்தில் விக்கிரகத்தால் நிரம்பியிருக்கிறது. 14வது அதிகாரம். கர்த்தர் மனம் திரும்புங்கள் என்று அழைத்தார். எந்த அளவுக்கு அழைத்தார்னா, அங்கே இருக்கக்கூடிய நீதிமான்கள் அவங்கள மட்டும்தான் காப்பாற்றிக்க முடியும், வேறு யாரையும் காப்பாற்றிக்க முடியாது, அந்த அளவுக்கு பாவம் மோசமாயிருச்சு, மனம் திரும்புங்கள் அப்படின்னார். அந்த ஒரு நியாய தீர்ப்பை தான் 9வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 10வது அதிகாரத்தில் கர்த்தருடைய மகிமை அந்த இடத்த விட்டு போயிடுது. ரைட். ஸோ இதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ நேற்று ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தோம். நம்ம லூக்கா 13வது அதிகாரத்தில் ஒரு அசைன்மெண்ட்டு. ஸோ கர்த்தருடைய தாமதமானது அவருடைய அங்கீகரிப்புக்கு சமானம் இல்லை அப்படின்றது தான் நம்ம அந்த அசைன்மெண்ட்டாக பார்த்தோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலாத்து ஒரு சில கலீலேயர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் கொன்னுடுவான். இதை இயேசு கிறிஸ்துட்ட கேட்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இறந்தவங்கலாம் கொடும்பாவிகள், உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் கொடும்பாவிகள் அல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றார். இல்லை. ஏன்? இன்னொன்று சொல்கிறார் அவர். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. அப்போ அந்த 18 பேர் இறந்தாங்களே, அவங்க தான் கொடும்பாவிகள், மற்றவங்களாம் எருசலேமில் இருந்தவங்களுக்கு கொடும்பாவிகள் இல்லை. இல்லை, கர்த்தருடைய தாமதத்தை நீங்கள் மற்றவர்கள் பாவங்கள் செய்வதற்கு கர்த்தர் அந்த பாவ செயல்களை அங்கீகரித்தார்னு எடுக்காமல் கர்த்தருடைய தாமதத்தை மனம் திரும்புவதற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்றார். 5வது வசனம் பாருங்கள், லூக்கா 13. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்கும் அப்படியே ஆகும் அப்படின்றார். ஸோ மனம் திரும்புங்கள் அப்படின்றது கர்த்தருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம விக்கிரகம் என்ன நம்மளுடைய இருதயத்தில் இருக்குதுன்னு தெரியாது. பட் ஆனால் அது வாசற்படியில் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் போனால் நம்ம மறைச்சி செய்கிற மாதிரி இருக்கும். படனா பார்த்தா உணர்வுகளை எடுத்துரும். கடைசியில் நம்மளை கர்த்தரிடமிருந்து பிரிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் அது. ஸோ 1 யோவான் 5வது அதிகாரத்தில் கடைசி வசனம் என்ன? பிள்ளைகளை விக்கிரகத்தை விட்டு விலகி ஓடுங்கள். ஆமென். தேங்க்யூ ஸோ மச். ப்ரே பண்ணிக்கலாம். கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக நன்றி, இந்த கிளாஸை கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ச்சியாக நீங்கள் இந்த கிளாஸை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.